வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க தேங்க். இன்னைக்கு நம்ம எந்த கேம் ப்ளே பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா டெத் பார்க் 2. இதுக்கு முன்னாடி டெத் பார்க் 1 கேம் ப்ளே வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ ஓகே, நம்ம ரொம்ப பேசாம கேம்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம ஈஸி மோடே வைப்போம். மற்ற மோடு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா போன கேமில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, இல்லை 8 இது கொடுத்துருக்காங்க போல. போன கேம் கொஞ்சம் கஷ்டமாக வந்து பார்ப்போம் இந்த கேமில் எப்படி ஈஸியாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே போன கேமில் மாதிரி நம்ம முடிக்கிறோம். போன கேமில் பார்த்தீங்கன்னா அந்த கனவுல முடிப்போம் பார்த்துக்கோங்க. எப்படின்னா அந்த இடம் முழிக்கும் போது அந்த இடம் நைட் டைமில் முடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து மார்னிங் போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கச்சியை வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க ரூமில் போய் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே போவோம். ஓப்பன். நம்ம தங்கச்சி ரூம் இன்னும் ஓப்பன் ஆகலை. ஓகே, வேறு சைடு போகணும் போல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் ரூம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே போவோம். இது நம்ம ஃபோட்டோ. ஓகே அண்ணன் தங்கச்சி ஃபோட்டோவில் நம்பர் இருந்தது. ஓகே, இந்த தெரிஞ்ச அந்த லாக்கரோட நம்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுவும் இது தான் பக்கத்தில் வச்சு காட்டினாங்க. ஓகே, அந்த ஃபோட்டோ போய் பார்ப்போம். 12, 11, 18. ஓகே, நோட் பண்ணிப்போம். இது நம்ம அண்ணன் தங்கச்சி ஃபோட்டோ வந்து அந்த பார்க்கில் வச்சு எடுத்த ஃபோட்டோ. ஓகே, இதில் டைப் பண்ண முடியும் போலையே. எங்கே சும்மா டைப் பண்ணி பார்ப்போம். 26548. ஓகே சும்மா டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா போன கேமில் பார்த்தீங்கன்னா டைப் பண்ண முடியாது, ஆட்டோமேட்டிக்காக என்டர் ஆகும். ஓகே, பாஸ்வேர்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். 12, 11, 8, 9. ஓகே டன். அவ்வளோதான் கைஸ். இருங்க. ஓகே இதில் வந்து இந்த அமௌஸ் வந்து பை பண்ண முடியுமா? அதாவது இந்த கன்னோட அமௌ அப்போ நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இப்போ வந்து பிஸ்டல் கிடச்சிருக்கு. இருங்க, இது என்ன பலூன்லாம் விட்றானுங்க? அவனும் அந்த க்ளோனோட பலூன் போல். டச் தி பலூன். ஓகே, இந்த பலூனை தொட்டால் நம்மளால் இந்த ட்ரீம் வேர்ல்டுக்கு போக முடியுமா? அந்த கனவு உலகத்துக்கு. ஃப்ரெண்ட்ஸ், லெட்டர் பார்ப்போம். சார்லி, உன் தங்கச்சியை பார்த்துக்கோ. நான் ஒரு அவசர வேலையாக ஹாஸ்பிட்டல் போகிறேன். நீ எதுவும் கவலைப்படாத, எல்லாமே நல்லா தான் இருக்குது. முத்தத்தோட அம்மான்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி லெட்டர் எழுதிருக்காங்க, உன் தங்கச்சியை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு. ஓகே, அதாவது செக் பண்ணி பார்ப்போம். நம்ம தங்கச்சி வரை கத்திக்கிட்டே இருக்கா, அவங்க செக் பண்ணி பார்க்கணும். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ஈஸ்டர் கொடுத்துருக்காங்க. அந்த நார்னியா படத்தில் உள்ள ஈஸ்டருக்கு அதில் பாருங்க, ஃபைண்டிங் நார்னியான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, நம்ம இந்த பலூன் செக் பண்ணி நம்ம ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பலூனை வச்சு நம்ம ட்ரீம் வேர்ல்டுக்கோ ரியல் வேர்ல்டுக்கோ போயிட்டு வரலாமா? ஆனால் நம்ம ட்ரீம் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா நம்மளால் வெப்பன்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ செவுத்துல எதுவும் எழுதிருக்கு, எங்க பார்ப்போம். உங்கள் அம்மா இதுக்கப்புறம் வரவே மாட்டாங்கடா. சும்மா எழுதிருப்பாங்க, சரி எழுதி வச்சுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பயமுறுத்துருக்காண்டி நம்ம தங்கச்சி ரூமாவே செக் பண்ணுவாங்க. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஜோக்கர். ஹே சார்லி, உன்னை பார்த்தா நீ இப்போ 2 உலகத்தில் எப்படி ட்ராவல் ஆகணும்னு கண்டுபிடிச்சிட்ட போலே. ஆனால் அது கண்டிப்பாக உனக்கு எப்போவுமே பிரயோஜனமாக இருக்காது. ஏன்னா உன் தங்கச்சி இதுக்கப்புறம் எழுந்திருக்கவே மாட்டா. அவளோட மனசை நான் திருடிட்டேன்டா. அடங்கொய்யால. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக அவளை நான் வந்து அழிச்சிருவேன். அதனால அவளால் ரியல் வேர்ல்டுக்கு வரவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவளோட உடலுக்கு வந்து எந்த மருந்தும் பயன்படாது. அதனால நீ எதையுமே முயற்சி பண்ணாத. உன்னை நான் அப்புறம் பார்க்குறேன். அட முட்டா போயில. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கச்சி வந்து அவன் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான் போல. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணாமல, அதே மாதிரி நம்ம தங்கச்சி கண்ட்ரோல் பண்ணியிருக்கான். என்ன யூ கில், நீ என்னோட அண்ணனை கொண்டுட்ட, அதனால நான் வந்து உன் தங்கச்சியை கொல்ல போகிறேன். நெக்ஸ்ட்டு நீ தான்டா. அடங்கொய்யால. அடச்சி இது வேற. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இது தம்பி கேரக்டரு. அண்ணன் நான் கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் வந்து வேகமாக வந்திருக்கான் போல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த புக்கில் எதுவும் எழுதிருக்கு. ஆகஸ்ட் 5ஆம் தேதி. சில நாட்களுக்கு முன்னாடி நான், எங்கள் அம்மா, சார்லி 3 பேருமே அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு சுற்றி பார்க்க போயிருந்தோம். அங்கே வந்து ஒரு பயங்கரமான ஜோக்கர் இருந்தான். அவனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அதனால என்னவோன்னு தெரில, எனக்கு டெய்லியும் நைட்டு கனவுல வந்து எனக்கு அந்த ஜோக்கர் கெட்ட கனவாகவே வருது. அது மட்டும் இல்லாமல் சார்லிக்கும் அந்த கனவு வந்திருக்குன்னு சொன்னான் என்கிட்ட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் புரியுது. அதாவது முதர்ந்தே அந்த ஜோக்கர் வந்து இவங்களை பயமுறுத்திட்டு இருந்திருக்கான் போல். ஓகே, டோரை ஓப்பன் பண்ணுவோம். இப்போ நம்ம தங்கச்சி வர நம்ம காப்பாற்றணும். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. போவோம். ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகணும் போல். ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கான வழியை நம்ம தேடணும். தேடு. ஓகே நம்ம இப்போ ரியல் வேர்ல்டுக்கு வந்தாச்சு.
அந்த இடத்துல வந்து இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சுல அந்த ட்ரீம் வேர்ல்டில். இப்போ ஓகே பாருங்கள், இப்போ அந்த ஓப்பன் பண்ணுற மாதிரி பாருங்கள் அந்த டோரில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜை முடித்து இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஹவுஸ் போய்ட்டோம். இதுக்கப்புறம் நம்ம தங்கச்சியை காப்பாற்றுவோம். ஓகே, நம்ம வீட்டிலேருந்து வெளியே போய்ட்டு நம்ம தங்கச்சியை காப்பாற்றுறதுக்கு அந்த வழியை தேடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே அதில் லெட்டர் இருக்கு? என்ன சவுண்ட் அது? என்ன மான்ஸ்டர் சவுண்ட்லாம் கேட்குது? ஓகே சார்லி, நான் கதவை பூட்டிட்டேன். எதனால நம்ம நகரத்தில் வந்து வெளியே ஏதோ அமானுஷமாக நடக்குது. நான் வேற ஏதோ விசித்திர சந்துலாம் வெளியே பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் மிலிட்ரி பஸ்ஸில் அவசரமாக கூப்பிட்ருக்காங்க. நீங்கள் வந்து வீட்டில் பத்திரமா இருங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்துடுறேன். இப்படிக்கு அப்பான்னு சொல்லிட்டு இந்த லெட்டரில் போட்டிருக்கு. ஓகே, நம்ம அப்பா வந்து கதை வர பிடிட்டாங்களா? நம்ம அப்போ இந்த டோரை திறக்கிறதுக்கு அப்போ ஏதாவது சாவி தரணும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோ, இருங்க, அதில் எதுவும் இருக்கு, சேவ் மாதிரி இருக்கு. ஓகே, சேவ் தான். ஓகே, ரொம்ப நேரத்துக்கு கழிச்சு ஒரு சேவ் வந்துருக்கு. எத்தனை வாட்டி வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம் போல. இதில் லிமிட் எதுவுமே போடல. அப்போ அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, செக் பண்ணி பார்ப்போம், ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஓகே, ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஏன்னா இப்போ நம்ம அந்த டோருக்கான கீ தரணும். நான் வேறு சும்மா ஃப்ரிட்ஜில் ஏதாவது இருக்கான்னு சும்மா செக் பண்ணிருக்கேன் பாருங்க. ஓகே, நம்மளுக்கு ஃப்ளாஷ் லைட் கிடச்சிருக்கு. சூப்பர். அப்போது ஏதாவது ஒரு இருட்டில் நம்மளை வந்து சுற்றி விட போகிறாங்க நம்மளை. டோர் ஓப்பன் ஆகுதா? ஏதோ கட்சின்மா ஏதோ வருது. மறுபடியும் பலூனா? மறுபடியும் நம்ம ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே போகணும். அப்போ சூப்பர். ஓகே, ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே போவோம். வந்தாச்சு. இப்போ அந்த டோர் ஓப்பன். ஓகே, அது க்ளோஸில் தான் இருக்குது. யாருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓப்பன். ஒன்றுமே இல்லை. ஓகே, அந்த பக்கம் அது இருக்கா? இந்த டோர் ஓப்பன் பண்ணுவோம். லாக்கு. சுற்றி சுற்றி பார்ப்போம் ஏதாவது ஓப்பனில் ஏதாவது இருக்கான்னு. இதில் பார்ப்போம் ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை. இது என்ன பாத்ரூமா? ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு எதுவுமே கிடைக்கல. இருங்க, இங்கே டோர் ஓப்பனில் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் இந்த டோர் க்ளோஸில் இருந்துச்சுல. ஓகே 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 லாக்கில் இருந்த டோரு. ஓகே, இருங்க, அதில் எதுவும் இருக்குது. மெடிக்கிட்டாது. ஓகே ஓகே சாரி, பிஸ்டல் அமோ. நான் வந்து மெடிக்கிட்டு இருந்தேன். சாரி. இங்கேயே ஒரு பிஸ்டல் அமோ இருக்குது, எடுத்துப்போம். கொடுங்க எவ்வளோ வேணாலும் எடுத்துப்போம். ஓகே, ஒரு 3 அமோ கிடச்சிருக்கு. வேறு தான் இருக்கா? கீயை தவிர எல்லாமே கிடைக்குது. ஓகே, தேடு. இன்னும் ஏதோ இருக்குது. என்னது இது? ஓகே, நம்மளுக்கு ஒரு ரெஞ்ச் கிடச்சிருக்கு. ஓகே, ஒரு ஃபஸ்ட் எய்டும் கிடச்சிருக்கு. ஓகே, மெடிக்கிட். சூப்பர். இந்த டோர் ஏதாவது இருக்குமா? உள்ளே ஏதாச்சும் இருக்குதா? உள்ளே ஒன்றுமே காணோம். இந்த டோரு. அப்பா ரூம். ஓகே, அப்பா ரூம் கண்டுபிடிச்சிட்டோம். இருங்க, ஓப்பன் ஆக மாட்டுது. ஓகே, வேறு வழி தேடணும் போல். எந்த வழி? இங்கே தான் இருக்கா? இங்கே லெஃப்டில் எதுவும் இருக்கே. சூப்பர், ரெஞ்ச் இதுதான் யூஸ் ஆகுது. ஓகே, ஓப்பன். 1 2 3 நெட்ட மாட்டுது. ஓகே, 4. ஓகே கைஸ், ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம அப்பாவோட ரூமுக்கு வெற்றிகரமாக வந்துட்டோம். ஓகே, ஏன்னா இங்கே ஒரு ரைட்டில் ஒரு பலூன் இருக்குது. ஓகே, அப்போ இங்கேயும் அது ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளெலாம் போயிட்டு வரணும். அதாவது சாரி, நம்ம ரியல் வேர்ல்டுக்கு போயிட்டு வரணும் போல். அதுலேயும் ஏதோ சின்ன பசுல் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னது இது? நம்பர் சால்வ் பசுல் மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே, நம்பர் தான் நினைக்கிறேன். ஓகே, ட்ரை பண்ணுவோம் கரெக்டாக சால்வ். ஓகே சுத்து. ஓகே, டன். ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். இது ரொம்ப நேரம் ஆகும் போலையே. ஒரு வழியாக அந்த பசங்களை சால்வ் பண்ணிட்டோம். ஓகே, 9156. ஓகே, இந்த நம்பரை வந்து நம்ம ஞாபகம் வச்சுப்போம். எதுக்காக யூஸ் ஆகும் தெரிஞ்சு. ஓகே, எதாவது இருக்கா சர்ச் பண்ணுவோம். இந்த லெஃப்ட் சைடில் வந்து அடைச்சிருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம ரியல் வேர்ல்டு தான் போய் ஆகணும்னு நினைக்கிறேன். ஓகே, ரியல் வேர்ல்டுக்கு போயிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரியல் வேர்ல்டுக்கு வந்தாச்சு. ஓகே, அங்கே ஏதோ லாக்கர் இருக்குது. அப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த லாக்கருக்கு தான் அந்த பாஸ்வேர்டு நினைக்கிறேன். ஓகே, 9156. ஓகே, டன். முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் கைஸ், கீ கிடச்சிருச்சு, ஸ்பேர் கீ. ஓகே, டன். இப்போ நம்ம வீட்டுக்கு வெளியே போயிடலாம். சேவ் இருக்குது, சேவை போட்டுருவோம். இன்னும் அதுக்கு முன்னாடி ஏதோ லெட்டர் இருக்கு. ஜென்ரல் கெல்லி, உங்ககிட்ட நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கிற அந்த கனவு பிடிக்கிற கருவி ப்ராஜெக்ட் 2.0 அந்த மிலிட்ரி பேஸில் பண்ணிட்டு இருக்கிறது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எதனாலலாம் நான் வந்து முன்னேறதுக்கான வழியில் இருக்கும்போது நீங்கள் அதை வேறு விதமாக பயன்படுத்துகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் லாஸ்ட்டாக பண்ண அந்த எக்ஸ்பெரிமெண்ட் காரணத்தினால என் பசங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. எவ்வளோ நாள் தான் நீங்கள் அந்த மறைஞ்சிருக்கிற குழியிலேருந்து வெளியே வர போகிறீங்க? ஒரு நிமிஷம் நீங்கள் வெளியே வந்து பாருங்கள் நம்ம நகரத்தில் என்ன நடக்குதுன்னு. நம்ம எப்படி தப்பிக்க போகிறதுக்குன்னே தெரியல. இப்படிக்கு ரால்ஃப் ராபர்ட்ஸ். ஒரு சேவ் போட்டுருவோம். ஓகே, என்ன சொல்ல வராங்கன்னா,
அவங்க அப்பா இதுக்கு முன்னாடி மிலிட்ரி பேஸில் வேலை செஞ்சிருக்காங்க போல். அதில் வந்து ஏதோ ஒரு விதமாக அந்த எக்ஸ்பெரிமெண்ட் காரணத்தால் அவங்க 2 பசங்களும் அதனால தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க போல். அந்த பாதிக்கப்பட்டதுனால தான் அந்த ஜோக்கர் அவங்க கனவுல வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். வேறு இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த நகரத்துலேயும் அந்த க்ரீச்சர்ஸ்லாம் இதனால தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ தான் லைட்டாக புரியுது. ஓகே, ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே போயிடுவோம். அந்த டோரில் லாக்கில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அந்த வீட்டை விட்டு வெளியே போகலாம். நம்மளுக்கு ஸ்பேர் கீ கிடச்சிருச்சு இப்போ. ஓகே, ஃபாஸ்ட்டாக போவோம். நம்ம தங்கச்சி வர அதில் காப்பாற்றணும், பார்த்துக்கோங்க. ஏதாவது இருக்கா? ஓகே, ஒன்றும் இல்லை. ஓகே, போவோம். இப்போ அவங்க அப்பா வந்து அந்த வேலையிலேருந்து வெளியே வந்துட்டார் போல், இந்த மாதிரி எல்லாம் தப்பாக நடக்கிறதுனால. இது பலூன் டமால் அடிச்சிச்சு. ஏங்க ஜோக்கர் இதோ இருக்கியாடா சின்ன பாயலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். சரியான பலூன் வந்து தொடணுமா? ஓகே ஓகே, ஏதாச்சும் ஒன்று தொடுவோம் குத்து மதிப்பா. இருங்க, ஒரே பலூன் முடிச்சுண்ணா. அந்த சைடில் அந்த லக்கின்னு வருது அச்சீவ்மெண்ட்டில். ஓகே, ரொம்ப ராசிக்கார பையன் சார். அதாவது தொட்ட உடனே நம்மளுக்கு ராசி கொட்டோம். சும்மா குத்து மதிப்பாக தொட்டதிலே முடிச்சிட்டோம், பார்த்துக்கோங்க அந்த பலூனை. ஓகே, நம்ம தங்கச்சி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு வருவோம். ஏதோ சவுண்டு வேறு கேட்டுச்சு ஃபஸ்ட்டு டோர் திறக்கிறதுக்கு முன்னாடி, ஹெல்ப் மீன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி செக் பண்ணவும் இல்லை அது. சாரி மறந்துட்டேன் அந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம தங்கச்சி இங்கே தான் இருக்காளா? ஓகே ஓகே, அந்த ட்ரீம் வேர்ல்டில் தான் அவனை பிடிச்சிட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம ரியல் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கச்சி இதில் தான் இருக்கா. அந்த ட்ரீம் வேர்ல்டில் தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான் போல அந்த ஜோக்கரு. ஓகே, நான் எதுக்கு செக் பண்ணி பார்த்தேன்னா, ஏதோ ஃபஸ்ட்டு இந்த டோர் ஓப்பன் பண்ணும்போது சவுண்டு கிடைச்சி ஹெல்ப் மீ ஹெல்ப்னு சொல்லி கதற சவுண்டு மாதிரி. அதான் எதுக்கும் செக் பண்ணி பார்த்தேன். ஓகே, டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம சிட்டிக்குள்ளே போயிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெளியே வேறு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்ட்ரீட்டை வந்து கொஞ்சம் லைட்டாக பார்க்கணுமா, இங்கேயும் அங்கேயுமா. ஓகே, எதாவது இருக்கா? என்ன இருக்குது? ஓகே, ஒரு மெடிக்கெட் இருக்குது, எடுத்தாச்சு. இருங்க, இதுவா லெட்டர் மடிக்கு இந்த இதில். அன்புடன் ரால்ஃப், இந்த உண்மையை உன்னால் ரொம்ப நாள் மறைக்க முடியாது. எதனாலனா உனக்கு இந்த பதில் உனக்கு முன்னாடியே தெரியும். நம்மளுக்கு கொடுத்த கமாண்ட் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த டைமில் உனக்கு தெரியாது. நம்மளுக்கு ஜென்ரல் கொடுத்த ஆர்டர் என்னென்னா, நம்ம அந்த ஆம்பிளிஃபயர் வந்து டெஸ்ட் பண்ண சொன்னது. அதை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த டைமில். அது கண்ட்ரோல் பண்ண முடியாதனால தான் நம்ம நூற்றுக்கணக்கான அப்பாவி மக்கள் வந்து இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாம் எங்களோட தப்பு தான். அதுவும் லில்லிக்கும் சார்லிக்கான தப்பும் நாங்களே ஏற்றுக்கிறோம். இன்னொரு விஷயம், நாங்கள் அதுலேருந்து எங்களால் வெளியே வர முடியல. இப்படிக்கு ஜிம் அண்ட் மேரி. ஓகே, இதில் வந்து அவங்க கொடுத்த அந்த ஆர்டர்னால தான் இப்போ இவ்வளோ ப்ராப்ளம் போல். ஓகே, டமால் டமால் சவுண்ட் இருக்குது, கன் ஷூட் மாதிரி. ஓகே, நம்மளுக்கு அது பக்கில் கேட்டிருக்கு போல். ஓகே, என்ன அங்கே ஏதோ கார் இருக்குது, போலீஸ் கார். எல்லாரும் கவனமாக கவனிங்க. இந்த இடத்த விட்டு எல்லாருமே வெளியே போய் ஆகணும். அதாவது இந்த ஊரை விட்டு எல்லாருமே வெளியே போய் ஆகணும். எதனாலனா இங்கே இருக்கிற விசித்திரமா ஜந்துக்கள் இந்த ஊர் ஃபுல்லாக பரவிடுச்சு. எல்லாருமே நிறைய பேர் அழிச்சிருச்சு. அதனால இந்த மிச்சம் இருக்கிற மக்கள் எல்லாருமே இந்த நகரத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அதனால ராணுவத்திலேருந்து எல்லாருமே அவங்கள அப்புறப்படுத்துறாங்க. அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாம் முக்கால்வாசி மருந்துகள் காலியானதுனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ அங்கே இருக்கிற நிறைய மக்கள் வந்து இப்போ இங்கேருந்து எவாக்குவேட் ஆகிறாங்க. அதாவது இங்கேருந்து அப்புறப்படுத்துறாங்க ஊர்லேருந்து. நிறைய மக்கள் இப்போ அந்த விசித்திர ஜந்துக்களால் பாதிக்கப்பட்டிருக்கனால. ஓகே, நம்மளுக்கு இப்போ மேப் கிடச்சிருக்கு. ஓகே, மேப் அதில் ஏதோ பேட் வர எடுக்க சொன்னாங்க, பார்த்துக்கோங்க. இந்த டிக்கிக்கு பின்னாடி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு இந்த கிரிக்கெட் பேட்டை கிடச்சிருக்கு. பேட்டை வச்சு இன்றைக்கி எவன்லாம் வரணும், இன்றைக்கி மண்டை அடிக்கலாம் கைஸ். ஓகே, இப்படி மண்டை டமால் டிமில்னு அடிக்கலாம். ஓகே, நம்மளை இப்போ ஹாஸ்பிட்டல் போக சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது? ஓகே, லான்ச் சிட்டி. ஓகே ஓகே, ரைட் சைடில் அந்த சிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது பாருங்க. அப்போ ஓகே, அப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பக்கம் இருக்கோம், நேராக போயிட்டு லெஃப்ட் எடுத்து. ஓகே ஓகே, அப்போ நேராக. ஓகே, இருங்க செக் பண்ணி பார்ப்போம் ஒரு வாட்டி. ஓகே ஓகே ஓகே, நம்மளுக்கு ரைட் சைடு கட் பண்ணி நேராக போகணும். நேராக போயிட்டு லெஃப்ட்டு ஃபஸ்ட்டு. நேராக போய்ட்டு லெஃப்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அப்புறம் தான் ரைட் நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ரைட் சைடு தான் போகணும். ரைட் சைடில் போய் நேராக போயிட்டே இருப்போம். ஓகே, இந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஏதாவது மெடிசன் அப்போ அங்கே போயிட்டு தான் நம்மளுக்கு கிடைக்கும் போல். என்ன ஏதோ சவுண்டு கிடைச்சு இல்லையோ? ஓகே ஓகே, போவோம். லெஃப்ட்டில் ஏதோ ஒரு கிரியேச்சர் ஏதாவது மான்ஸ்டர் மாதிரி இருந்துச்சுல. இப்போ அவனை கண்டுக்க வேணாம், அப்படியே போயிட்டே இருக்கேன். ஏதோ நாய் மாதிரி ஏதோ இருக்குது. இருங்க. ஓகே, ரைட் சைடு மட்டும் சந்து.
ஓகே லெஃப்ட் எடுக்கணும், லெஃப்ட் எடுத்து ரைட்டு. ஓகே டன், லெஃப்ட் எடுத்து ரைட்டு. ஓகே போவோம். இதோ போது பாருங்க, ஏதோ நாய் மாதிரி நிறைய இருக்குது போலையா. இந்த பக்கம் ரைட் சைட்லேயும் லெஃப்ட்லேயும் இருக்குது, ரைட்லேயும் இருக்குது. ஓகே அதை கண்டுக்காமல் போயிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறதே 13 புல்லட் தான், அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். போயிட்டே இருக்கும் நம்ம பாட்டுக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம புல்லட்டை யூஸ் பண்ணாமல் இருப்போம். ஓகே ரைட் சைடு வரணும். ஓகே ஓகே இந்த பக்கம் தான் புல்லட் எடுத்துப்போம். ஷார்ட் கன் புல்லட். ஓ அப்போ நமக்கு இந்த கன்று ஷார்ட் கன்லாம் கிடைக்கும் போலையே. வேறலாம். ஓகே நம்ம அடுத்த இடத்துக்கு போகிறோமா? இல்லை சிட்டிலேயே அந்த பிளேஸ்க்கு போகிறதுக்கு. ஓகே நான் ஒரு அடுத்த இது வந்துட்டு நினச்சேன். ஓகே ஓகே வேறு ஒன்று ரொம்ப லூஸ் மாதிரி பேசுவாங்க, கண்டுக்காங்க யாருமே. இப்போ நம்ம நேராக போயிட்டு ரைட் சைடு கட் பண்ணிவிட்டு லெஃப்ட்டில் வந்து ஹாஸ்பிட்டலு. ஓகே டன்னு. ஓகே ஓகே ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருப்போம். நேராக போயிட்டு ரைட்டில் கட் பண்ணணும். இது ஒன்று ஓடி வந்துட்டு லைட்டாக சுட்டு பார்க்க போயிருக்கேன். டோமான் அவ்வளோதான். அப்படியே ஹெட் ஷாட்டில் போட்டு முடிச்சேன்னா நம்மளாம் ப்ரோ பிளேயர் கைஸ். ஓகே ஃபாஸ்ட்டாக போய்ட்டு இருப்போம். நேராக போயிட்டு இங்கே அந்த புல்லட் எடுத்துப்போம். நேராக போயிட்டு அந்த லெஃப்ட்டில் வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து நினைக்கிறேன். கரெக்டாக எந்த பக்கம் இருக்குது? இந்த ஹாஸ்பிட்டலே ஒன்றுமே காணும், முகமூட்டமாக இருக்குது எல்லாத்துலேயும். என்ன அது ஹாஸ்பிட்டலா? ஓகே 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 ஹாஸ்பிட்டலை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர். MP5 மாதிரி ஏதோ கன் கிடச்சிருக்கு. கன்ஸ் பெரிய கன்னை கொடுத்துட்டானுங்க. சூப்பர். எங்கள் டோரில் எதுவும் லெட்டர் ஒட்டிருக்கீங்க. ஓகே இல்லை என்ன போட்டிருக்காங்க? ஓகே இல்லை என்ன எழுதிருக்காங்கன்னா எங்களால் எல்லாருமே வந்து உள்ளே சேர்க்க முடியாது. ஏன்னா எங்ககிட்ட இருக்கிற HZ3ன்னு சொல்லிட்டு இருக்கிற மருந்து வந்து எல்லாமே தீரப்போகுது. அதனால் எங்களை யாருமே தொல்லைப்படாதீங்கன்னு போட்டிருக்காங்க அந்த இதில். ஓகே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டோம். அந்த மருந்து மருந்து தான் நான் தேடி வந்திருக்கான் போல தெரிஞ்சு. இன்னும் 3 மணி ஏதோ ஒன்று வருது. அவ்வளோதான் செத்துப்போம். ஓகே ஓகே எல்லாத்தும் புல்லட் இருக்கு. எடு லெட்டர் இருக்குது கைஸ், படிப்போம். மிஸ்டர் மார்க் கிரிகோரி எழுதியிருக்காரு. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்களாம் ஹாஸ்பிட்டலில். HZ3 வந்து நிறையா தீர்ந்துக்கிட்டே இருக்குது. அது வந்து எங்களுக்கு மிச்சம் இருக்க மாட்டுது. அதாவது நிறைய பேர் இருக்கிறனால அந்த மொத்தமாக முடிஞ்சிருச்சு. எங்களுக்கு வந்து அதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். இதை பற்றி வந்து நீங்கள் பேசுகிறது வந்து ஹெட் டாக்டர்கிட்ட வந்து பேசுங்க. அவரோட ரூம் நம்பர் வந்து 217 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்போ ஓகே அப்போ கண்டிப்பாக தெரிஞ்சு அந்த மருந்து வந்து அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஒரு சேவை போட்டுருவோம். ஓகே அந்த மருந்து அப்போ அந்த இடத்துல தான் போய் இருக்கும் கண்டிப்பாக. ஓகே ஓகே நம்ம போயிட்டுருக்கலாம். புல்லட்ஸை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த பெரிய கண்ணில் பிஸ்டல்லே 13 புல்லட் இருக்குது. ஓகே நம்ம பார்த்து யூஸ் பண்ணுவோம். இவனுங்க வேறு இங்கேயும் அங்கேயும் போயிட்டுருக்கானுங்க. இன்னும் நிறைய பேர் இருப்பானுங்க போலே, வந்துக்கிட்டே இருக்கானுங்க நிறைய பேர். லைனாக இங்கே என்ன இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டுருக்கானுங்க. அவன் பாடு போயிட்டுருக்கான், கண்டுக்கவே இல்லை. ஓகே ஓகே பார்த்துட்டான் போல. அடத்து. ஓகே இவன் ஒருத்தன் பார்த்துட்டான். சுடு அவ்வளோதான். இவன் முடிஞ்சிச்சு. அவனை பார்ப்போம். அவன் இடத்துல போய் அவனை போடுவோம். எங்கே காணும்? ஆளையே காணும். அவ்வளோதான் பார்த்துட்டாரு. வா 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 டக்குனு சாவடா. இவனுக்கு மட்டும் இத்தனை புல்லட்டு இருக்கணுது. புல்லட்டு பாதி வேஸ்ட்டாக போயிடுச்சே. மொத்தம் ஒரு 6 புல்லட்டு தான் இருக்குது. இருங்க இந்த லிஃப்ட்டுக்கு ஏதோ கீ கார்டு வேணும் போல். ஓகே இதுக்கு கீ கார்டு வேணும். இது இந்த படிக்கு வந்து ஓகே இதுக்கு வந்து ஒரு கீ வேணும் போல். ஓகே வேறு எதாவது இருக்கா? நிறைய பார்த்துருக்கேன். ரைட் சைடில் போய் பார்ப்போம் எதாவது இருக்கான்னு. இங்கே புல்லட் இருக்குது, எடுத்துப்போம். வேறு எதாவது இருக்கா? இங்கே வேறு எதுவும் இல்லை. ஓப்பன் பண்ண முடியுதா? ஓப்பன் பண்ண முடியல. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வேறு எதுவுமே இல்லை. வெளியே போயிடும். அந்த பக்கம் எதாவது இருக்கான்னு செக் பண்ணுவோம். இந்த டோர்லாம் இருங்க. ஓகே ஓகே இந்த பக்கம் எதாவது செக் பண்ண பார்த்துக்கோங்க. இங்கே அமௌ இருக்குது, எடுத்துப்போம். பிஸ்டல் அமௌ ஒரு சின்ன எக்ஸ்ப்ளோர் மாதிரி பண்ணிட்டு போவோம். ஏதாவது மிஸ் பண்ணிட போகிறோம் வேறு எதாவது எடுக்காமல். ஓகே அமௌ இருக்குது பக்கத்தில். அது என்னது? ஓகே ஓ அந்த படிக்குள்ள கீ கிடச்சிருக்கு. ஓகே ஓகே நல்லா சூப்பர். நல்ல வேலை வந்தோம், இல்லைனா மிஸ் பண்ணியிருப்போம் அந்த கீயை. ஓகே வேறு எதாவது இருக்கா? பரவாயில்ல. இந்த ரூமில் நிறையா கன் புல்லட்ஸ் இருக்குது. ஓகே ஓகே சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டே இருப்போம். நம்மளுக்கு அந்த கீ கிடச்சிருக்கு.
நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அந்த படிக்கு போய் பார்ப்போம். இருங்க, அந்த இடத்த நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்ல, தெரியாமல் உள்ளே போய்ட்டோமே. இன்னொரு ரூம் இந்த ரைட் சைடு இருந்துன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கல, பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அதை போய் செக் பண்ணுறதுக்கும் வந்துடுவோமா? செக் பண்ணுவோமா வேணாமா? ஓகே பரவாயில்ல, பார்த்துக்கலாம். மேலே வரைக்கும் வந்துட்டோம். என்ன சவுண்டு ஏது உருன்னு? ஓகே எல்லாத்தையும் எடு. ஓகே ஓகே, அந்த பக்கம் போய்ட்டு செக் பண்ணுவோம். இதோ அங்கேயே ஒருத்தர் நடந்து போகிறான் பாருங்க. ஓகே எடுத்துக்கலாம். அந்த ஆஃபீஸ் எங்கே தான் இருக்குன்னு தெரியல. அந்த 217 ரூம். ஓ வந்துட்டாங்க சுரா. வா திடீர்னு என்ன கிட்ட வரைக்கும் வந்துட்டான். சி இவனுக்கு இவ்வளோ புல்லட்டா? சூடா கரெக்டாக சொல்ற மண்டையில சொல்கிறான். ஐயோ அவ்வளோதான், இவனுக்கு போய் இவ்வளோ புல்லட்டை வேறு வேஸ்ட் பண்ணிட்டேன் இருக்க மாதிரி. சூப்பர். என்ன சவுண்டு கேட்குது, எங்கே இருக்கானுன்னு வர தெரியல, சவுண்டு கேட்டுகிட்டே தான் இருக்குது. ஏய் அடிக்கிறான் எவனோ ஒருத்தன். எங்கேருந்து அடிக்கிறான் இவன்? எப்படி கிட்ட வந்தான்? சுடுறா, புல்லட்டை பார்த்து வேஸ்ட் பண்ணோம். ஓகே டன்னு, கரெக்டாக முடிச்சிட்டோம். எங்கேருந்து வந்தானே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சவுண்டு கேட்டுட்டே இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா அடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா. ஓகே மெடிக்கிட் நிறையாவே இருக்குது, 8 மெடிக்கிட் இருக்குது. 19 லைஃப் வர பிரச்சனை இல்லை. மெடிக்கிட்டுக்கெலாம் பஞ்சமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ வேணாலும் இருக்குது. ஆனால் என்ன புல்லட்டு தான் பஞ்சம். ஓகே அந்த ரூமை தான் கண்டுபிடிச்சி தேடிட்டு இருக்கோம், எங்கேயும் கிடைக்க மாட்டுது. இந்த டாக்டரோட ரூமுக்கு போயிட்டு இப்போ அந்த மெடிசனாகவே எடுக்கணும். எங்கேன்னு பார்த்தா கிடைக்கவும் மாட்டுது அந்த டாக்டர் ரூமு. ஓகே இதில் ஒன்றுமே இல்லை. மறுபடியும் அந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது, வெளியே இருக்கானா இல்லையா? ஓகே யாரும் இல்லை, போய் பார்ப்போம். எங்கடா சவுண்டு கேட்குது? வெளியே சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கானு எங்கன்னு தெரியல எல்லாருமே. ஓகே நான் இத்தனை 2 டோர் இருக்குது, எந்த டோர் போகலாம்? ரைட் சைடு டோர் போயிடலாம். ஓகே இந்த டோருக்குள்ளே ஓப்பன் பண்ண முடியாது, இந்த வராமல் நேரம் வராமல் இல்லை. சுறா பார்த்து புல்லட்டை பார்த்து இது பண்ணோம். ஓகே டன்னு. புல்லட்டை பார்த்து யூஸ் பண்ணுங்க கைஸ், ஏன்னா இதில் 30 புல்லட் தான் இருக்குது. பிஸ்டலில் கூட இவ்வளோ 6 புல்லட் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சோம் 217 ரூம். இருங்க மறுபடியும் பலூன். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டி மறுபடியும் நம்ம ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே போகணும் போல். இந்த ரூம் போகணும்னா இந்த வாட்டி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். ஓகே டச் பண்ணு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், டோரை தெரியாமல் பண்ணிட்டேன். ஓகே வந்துட்டோம் ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே. டமால் அடிச்சிருச்சு. சும்மா அடிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நம்ம திறப்போம். இந்த திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் இவன் உன்னால் ஓட முடியாதுடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு வரானே சிரிச்சுக்கிட்டு வரானா. ஓகே வரான். ஓ அந்த பார்ட் 1ல் சேசிங் சீன் வந்து அவன் அண்ணன் துரத்திட்டு வந்தோம்னா அதே மாதிரி தம்பியை துரத்திட்டு வராரு போல். மே நவம்பர் ஆகஸ்ட் பரவாயில்ல, சும்மா போயிடுவோம். மேக்கு போயிடுவோம். எதுக்கு இதெல்லாம் கேட்குறானுங்கன்னு தெரியல. மறுபடியும் தப்பான ரூம் போய்ட்டோமோ? ஓகே இந்த வாட்டி வேறு எதுக்காக ரூம் போயிடுவோம். ஓகே எந்த ரூம் போகிறதுனே தெரில, சும்மா குத்து மதிப்பாக போயிட்டே இருப்போனே. ஓகே ஏப்ரலுக்கு போயிடுவோம். ஏதாவது ஒரு க்ளூ கூட கொடுக்க மாட்டாங்க, எதுக்கு போனேன்னு தெரியல, சும்மா குத்து மதிப்பாக தான் போயிட்டுருக்கேன். ஜூலை பாட்டுக்கு நேராக போவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மெர்க்குரி சம்மந்தமெல்லாம் மெர்க்குரிலாம் வருது. ஓகே கார்டியோலஜியா தெரப்பிக்கு போயிடலாம். ஓகே சும்மா போயிட்டுருக்கேன் தப்பா, எனக்கே தெரியல இது கரெக்டாக இல்லையான்னு சொல்லி. எக்ஸிட் சார். ஓகே எக்ஸிட் வந்துட்டோம். என்ன எக்ஸிட் வந்தவரும் கரெக்டாக காட்டல. ஓகே இதான் டோர் போல. ஓப்பன் பலூனை டச் பண்ணு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சீரியஸாக இது சும்மா தான் நார்மலாக வந்து எனக்கு எப்படி போனது தெரியாமல் குத்துமதி தான் அடிச்சு வந்தேன். சீரியஸாக எப்படின்னு தெரில. ஓகே ஏதோ வந்துட்டோம், அதை வச்சு பேச வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேவ் இருக்குது, சேவை போட்டுருவோம். ஓகே ஏதோ லெட்ரு இருக்காதுன்னு பார்ப்போம். என்ன போட்டிருக்காங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இதில் வந்து சிமெண்ட் அதாவது அந்த சுடுகாட்டில் வந்து நிறைய பேர் இறந்துருந்து வரனால அவங்களால முடியலையா. நிறைய பேர் இறந்ததுனால எங்களால் எதுவும் பண்ண முடியல, ஆனால் நாங்கள் மெயின் என்ட்ரன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம். உங்களுக்கு வந்து எதாவது காண்டாக்ட் பண்ணணும்னா எங்களுக்கு வந்து எதாவது லெட்டர் மூலமாக ஏதாவது சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது தேவை எதாவது பண்ணணுன்னா உங்களுக்கு உங்கள் ஸ்பேர் கீ வச்சுருக்கோம், அதை வச்சு செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே இந்த டாக்டரோட ஃபோட்டோ போல் ரெஸ்ட் இன் பீஸ் டீச்சர் அண்ட் ஃப்ரெண்ட் போட்டிருக்கு.
ஏன்னா அவங்க கழுத்தில் ஏதோ கீ இருக்கு, ஏதோ எதுக்குள்ள கீன்னு தெரில. இங்கே ஏதோ ஒரு பாதி ஏதோ தெரியுது. இது என்னது எடு கேஸ், ஏதோ லாக்கர் மாதிரி வச்சுருக்காங்க. எதுக்குள்ள லாக்கரு? ஓ சரி, ஓகே ஓகே. எனக்கு தெரிஞ்ச அப்போ அந்த கீ வந்து இதுக்கு தான் யூஸ் ஆகும் நினைக்கிறேன். என்ன போட்டிருக்காங்க பாருங்க. ஓகே ஓகே. இப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ அவன் அந்த கீ வந்து இதுக்கு லாக்கருக்குள்ள கீ வந்து அவர் டாக்டர் வந்து அப்படியே அதோட புதைச்சிட்டாங்க போல் அந்த சுடுகாட்டில் போயிட்டு. இப்போ இந்த நம்மளுக்கு அந்த சுடுகாட்டு கீயை வச்சு நம்ம அங்கே போயிட்டு கேட் ஓப்பன் பண்ணி அந்த அவர் எங்கே புதைச்சிருக்காங்களோ அங்கே போயிட்டு அந்த கீ எடுத்துகிட்டு வரணும். ஓகே ஓகே ஓகே. நம்ம இப்போ இந்த சுடுகாட்டுக்கு போகணுமா? டன். ஓகே, ஃபாஸ்ட்டாக போயிட்டு கீ எடுத்துகிட்டு வருவோம். அந்த லாக்கருக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு என்ன இருக்கும் தெரியல, பாப்பா செக் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு மெடிசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா முதலே வந்து இந்த அவங்க ஆஃபீஸ் அந்த ரூமில் தான் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. மேபி அவர் அந்த லாக்கரில் கூட வைக்க வாய்ப்பு இருக்குது. மெடிசன்னா டக்குன்னு எடுத்துகிட்டு டக்குன்னு போயிடலாம் நம்ம தங்கச்சியை காப்பாற்ற. ஓகே. ஏய் நோர்த்தன் திடீர்னு வரான். சி சொல்றா, கரெக்டாக சொல்றா. ஹெட்ஷாட் போடலான்னு பார்த்தா விட மாட்டானே. சி ஐயோ அடிக்கிறானே. இவனுக்கு அதுக்கு மேலே அவ்வளோதான், சாவடா. நானும் சரி பிஸ்டாலில் சும்மா சும்மா ஹெட்ஷாட் போட்டு ட்ரை பண்ணலாமே சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். மூஞ்சி முன்னாடி வந்து பயமுறுத்துறான். நம்மக்கிட்ட அந்த ஏதோ சொல்லலாம். ஓகே ஓகே, மறந்துச்சு கைஸ், அதை விட்டுருங்க. ஓகே, ஏதோ சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்க மறுபடியும். சரி ஓ இவர் தானா? எத்தனை வாட்டி வந்தாலும் வந்துகிட்டே இருப்பானுங்க போல் இவனுங்க வர. இதுக்கு கீ கார்டு வேறு வேணும். இதுக்கு எதுக்கு கீ கார்டு எங்கே இருக்குன்னு தெரியல. ஒருவேளை அந்த இதில் கீ கார்டு இருக்குமா? ஏன்னா நான் வந்து மெடிசன் இருக்குன்னு நினச்சேன். ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு அதில் கீ கார்டு சொல்ல முடியாது, எது வேணாலும் இருக்கலாம். மெடிசன் இருக்கலாம், கீ கார்டு இருக்கலாம். எனக்கு கீ கார்டு இருக்குன்னு போட்டு எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை கீ கார்டு ஏதோ இருந்து கீ கார்டு மூலமாக அதில் லெஃப்ட்டில் போயிட்டு மேபி அதில் மெடிசன் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல, பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம இப்போ சிமெட்ரிக்கு போவோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைடு போகணும் போல. ரைட்டில் போயிட்டு அப்புறம் வந்து லெஃப்ட் கட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ரைட்டில் போய்ட்டு லெஃப்ட் கட் பண்ணுவோம். லெஃப்ட்டில் இந்த பக்கம் லெஃப்ட் வந்து முடிச்சு வந்து. ஓகே, இப்போ நம்ம அந்த அவங்ககிட்ட போயிட்டு வர நம்ம அந்த கீயை வர எடுக்கணும். ஓகே, போய்கிட்டே இருப்போம். ஓகே, கரெக்டாக தான் போயிட்டுருக்கோமா? ஓகே, இப்போ நம்ம லெஃப்ட் கட் பண்ணணும். லெஃப்ட் கட் பண்ணி ரைட் கட் பண்ணணும். ஓகே, லெஃப்ட் கட் பண்ணி ரைட் கட் பண்ணணும். சிமெட்ரிக்கு கிட்ட போகலாம். ரெண்டு பேரும் கூட ஜோடியாக வரானுங்க. அவனுக்கு கண்டிப்பாக போயிட்டு போயிடலாம். அவனுக்கு வேறு ஸ்லோவாக தான் ஓடி வருவானுங்க. ஓகே, ஓடு ஓடு ஓடு. எவ்வளோ துண்டா ஓடுவேன், ஓடுறா. கிட்ட வந்துட்டோமா? ஓகே, இந்த பாதையாக தான் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, தான் இதுதான். இன்னும் 4 இது இருக்குது. சிமெண்ட்ரி, சிவரேஜ், மிலிட்ரி மியூசியம், டெத் பார்க்கு. கடைசியாக டெத் பார்க்கு. லாஸ்ட்டாக டெத் பார்க்கில் விட்டுருவானுங்க போல் நம்மளை அந்த அவன்கிட்ட ஃபைட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம லெஃப்ட்டில் போனோம். லெஃப்ட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த சிமெண்ட்ரி வந்துடும் போல். எவ்வளோ தைரியம் பார்த்தீங்களா அவனுக்கு? ஏன்னா நிறைய பேர் எவாக்குவேட் பண்ணி இந்த இடத்த விட்டே போயிட்டானுங்க. இவர் மட்டும் தலைவர் வந்து கன் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டுருக்காரு. நீங்களா இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல நிற்பீங்களா? ஆனால் தங்கச்சின்னு இருக்கும்போது நிற்க தான் செய்யணும், நம்மளுக்கு ஒரு வழி இல்லை. ஏன்னா அதுதான் நம்ம கடமை. தலைவர் ஆனால் அதுக்குன்னு இத்தினூண்டு வயசுலேயே கன்று தலைவர் பெரிய பெரிய கன்னெல்லாம் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டார் இவர். ஒருத்தன் இருங்க இவனை சுட்டுட்டு வருவோம் ஓ அப்படி. அவ்வளோதான், 2 ஷூட் தான் ஹெட்டில். என்ன போட்டுக்கானுங்க இதில் இருக்கிற வாட்ச்மேன் வந்து டாஸ் இஸ் ஆல்சோ. ஓகே ஓகே, இது வந்து வாட்ச்மேன் வந்து இல்லையா இப்போ அந்த டெம்பரரியாக ஏதோ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும்ல அவங்களுக்கு. ஓகே ஓகே, அதெல்லாம் கண்டுக்க வேணாம். ஓகே, நம்ம போயிட்டு இருப்போம். இந்த மெயின் என்ட்ரன்ஸ் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதோட போட்டுருந்தாங்களே மெயின் என்ட்ரன்ஸ் கேட் தான் நாங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே கீ அப்போ வேறு சைடில் இருக்குமோ செக். அல்லது போட்டோமே இல்லை. இவன் இத்தனை புல்லட் வேஸ்ட் ஆகுது இவனுக்கு. 2 புல்லட்லேயே முடிஞ்சு இவனுக்கு மட்டும் இத்தனை புல்லட்டா? சூப்பர். வெறும் 6 புல்லட் தான் இருக்குது பிஸ்டலில். எவ்வளோ தேவைப்படான்னு நினைக்கிறேன். ஓகே, அதில் ஒரு கேட் இருக்குது. ஓகே ஓகே ஓகே, இதுக்கு தான் அந்த கேட்டு. உள்ளே போவோம். நிறைய மொக்கையாக பேசினா யாரும் கண்டுக்காதீங்க. அப்படியே தட்டி விடாமல் சும்மா போர் அடிச்சுன்னா நீங்களே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க கைஸ். நான் பேசுறது ரொம்ப மொக்கையாக இருந்ததுண்ணா. ஏன்னா எனக்கே மொக்கையாக தான் இருக்குது நான் பேசுகிறது. அதனால் யாரும் கண்டுக்காதீங்க. ஓகே, கன் புல்லட்டு. ஓகே ஓகே, போவோம். ஓகே ஓகே ஓகே, எவன் வந்தாலும் அட்டாக் பண்ணுண்டா.
இதில் என்ன இருக்குது? இதில் ஒன்றுமே இல்லை. வேறு எங்கேயா தான் இருக்கா? இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கடா இருக்கு? ஒன்றுமே இல்லை. அங்கே ஏதோ இருக்குது. சர்ச்சு மாதிரி ஏதோ இருக்குது. ஓகே, டோர் ஓப்பனில் தான் இருக்குது. ஏதோ இருக்குமா? துற லாக்கா? ஏன்னா இப்போ எப்படி திறப்பேமோ? ஏன் சொல்லுங்கடா, ஒன்றுமே புரியலையே. என்ன பண்ணுறது? சும்மா சுற்றிட்டே இருப்போம். ஏதாவது ஒன்று கிடைக்குதான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு லைட்டாக இன்ட்டு செக் பண்ணி பார்ப்போமா? பார்த்துப்போம். எனக்கு என்ன பண்ணுறதே தெரில. ஆட் வர பார்த்துட்டு வரணுமா? இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆட் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணணுன்னா, சரி, நம்ம இப்போ அந்த டாக்டரோட கல்றையை போய் செக் பண்ணணுமா? அவர் பேர் வந்து ராபர்ட் கல்ற. இது மார்க் ஸ்டோனு. வேறு எங்கே இருக்குது? இருங்க, ராபர்ட் போல். இவன் தானே? இவனா? இது டக்குன்னு கிடச்சிட்டான். பரவாயில்ல, நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிட்டான் பாருங்க. ஒரு தோன்றதுக்கு ஷவல் வேணுமா? அதாவது அந்த மண்வெட்டி வேணும் போல் தோன்றதுக்கு. மறுபடியும் அந்த பலூன் மறுபடியும் ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே போஸ்ட் பண்ண சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம அவனோட கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அவனுக்கு அந்த தோன்றதுக்கு அந்த மண்வெட்டி வேணும் போல். இதுக்கு அந்த ட்ரீம் வேர்ல்டில் போய்ட்டு தான் எடுக்கணுமா? சூப்பர். ஓகே, கிடைக்கிற பிளட்லாம் எடுத்துப்போம். எவன் வருவான்னு தெரியாது. மறந்தே போய்ட்டேன். ட்ரீம் வேர்ல்டில் போய்ட்டு கன்னை யூஸ் பண்ண முடியாதுல்ல. சாரி. ஓகே, வெடிச்சிருமே. வெடிக்கலையா? சூப்பர், வெடிச்சிச்சு. ஏதோ காட்டுறானுங்க. ஏதோ டைமண்டுமா ஏதோ இருக்குது. கிறிஸ்டல்ஸ் மாதிரி ஏதோ சின்ன ரூபிஸ் மாதிரி ஏதோ இருக்குது. அதில் இவன், நீ இப்போ சாவ போறடா பப்பி அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவர் நம்மளை தேடிட்டு இருப்பார் அந்த இடத்துல. அதுக்குள்ளே நம்ம இந்த ரூபி எடுக்கணும் போல். இங்கே சவுண்டுக்கு இது எங்கே இருக்கான்? ஒரு 4 ரூபி வைக்கணும்னு நினைக்கிறேன். 4 பக்கமும் ஒரு. ஓகே, இந்த பக்கம் ஒரு ரூபி இருக்கா? அதில் 4 ரூபி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு ரூபி எடுத்துட்டோம். இன்னொரு ரூபி அந்த பக்கம் ரைட் சைடில் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, அங்கே இருக்குது. மிச்சம் 2 ரூபி எங்கே இருக்குன்னு தெரியலையே. எடா ஏன்டா இப்போ இது பார்க்குறேன். ஓகே மிச்சம். ஓகே, இல்லை மெடிக்கிட்டு இருக்கு, எடுத்துப்போம். மிச்சம் 2 ரூபி எங்கே இருக்குன்னு தெரியல. அவன் வர இங்கே சுற்றிட்டு இருக்கான். திடீர்னு அவன் கண்ணில் வர மாட்டிடக்கூடாது. ஓகே, ஃபாஸ்ட்டாக போவோம். ஓகே, எங்கே இருக்குது? ஓகே, இங்கே இங்கே எதுவும் இருந்துச்சு. ஓகே, இங்கே ஒரு ரூபி இருக்குது. ப்ளூ கலர் ரூபி, சஃபயர். ஓகே, இன்னும் ஒரே ஒரு ரூபி தான் ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் அந்த முக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு அங்கே இருக்குது. ஏன்னா ஒரு 4 முக்கிலையும் ஒன்று வச்சுருக்கானுங்க. ட்ரையாங்கிள். ஓகே, எம்ரால்டு. ஓகே, 4 ரூபியும் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த ரூபி இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிடுவோம். இந்த ஸ்ட்ரைட்டாக போகும்போது என்ட்ரி கொடுக்காம இருக்கேன். இவ்வளோ நேரம் என்ட்ரி கொடுக்காதவன். இல்லை, ஒரு ஸ்மைல் வர வருது. அப்படியே இவன் அந்த பக்கம் விட்டு நம்ம சுற்றி போயிடுவான் அந்த பக்கமாக. ஓகே, ரொம்ப லேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஃபாஸ்ட்டாக போகணும். ரொம்ப நேரம் சுற்றக்கூடாது. சல்லுன்னு போய்ட்டு சல்லுன்னு ரூபியை வச்சுட்டு டக்குன்னு இதை முடிக்கணும். கமான், ஃபாஸ்ட். சரி, என் இடத்துல வேறு கேமரா இருந்தால் கூட டக்குன்னு முடிச்சுவானுங்க போல். இவ்வளோ ஸ்லோவாகிட்டு இருக்கேன் நான். சாரி, வேறு ஏதோ ரூபி மாதிரி இருந்துச்சு. ஓகே, கண்டுக்க வேணாம். ஓகே, ரூபியை போடு. ஓகே, போட்டாச்சு. இது வந்து இதுக்கு போல். ஓகே, இன்னும் ஒன்றுமே ஆகலை. மாற்றி வச்சு பார்ப்போம். இதை வந்து இதுக்கு இன்னும் ஒன்றுமே ஆகலை. ஓகே, இப்போ கரெக்ட். ஓகே, இப்போ கரெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த சர்ச்சை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. பலூனு டச் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அந்த இதில் வந்து ரூபி வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக வச்ச மாதிரி வந்து, ஆனால் தப்பாகிடுச்சு. அந்த 2 ரூபி மாற்றினோடனே கரெக்டாகிடுச்சு, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட் கன் அவ்வளோதான். இதுக்கப்புறம் எவன் வந்தாலும் நம்ம தான். நம்ம தான் எப்பயுமே நம்ம தான். இதுக்கப்புறம் தொடவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் மொக்கையாக பேசியிருப்பேன், அதெல்லாம் கதையே இல்லை. இப்போ இதுதான் கதையே. துப்பாக்கி வந்தாலே நம்ம தான். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அதை ஷவலை மறந்துட்டேன். சாரி. இதுக்கப்புறம் நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ். எவன் வந்தாலும் அடி தான். கொஞ்சம் அடி இல்லை. இதுக்கப்புறம் வேறு மாதிரி ஷார்ட் கன் வந்துருச்சுல. 13 பிளட்டு தான் இருக்குது. பரவாயில்ல, பார்த்துக்கலாம்.
எங்கேயும் இருந்துச்சு அந்த கல்ற எங்கே இருக்கு? இந்த பக்கமா அந்த பக்கமா? இது இல்லை, இது ஓகே கண்டுபிடிச்சிட்டோம். ஷவலை போடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீ எடுத்தாச்சு. இப்போ நம்ம நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போக வேண்டியதான். ஏய், இவனுங்க யாரு புதுசாக இருக்கானுங்க 2 கையை வச்சுட்டு? ஃப்ரெண்ட்ஸ், இந்த காங் மூவியில் ஒருத்தன் வருவான் பார்த்தீங்கன்னா, வில்லனு பெருசா, அந்த ஸ்கல் கிராவல்ஸ்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி காணுங்க. ஏய், 2 புல்லட்டை இறக்கி ஒன்றாக மாட்டானுங்க. ஷார்ட் கன் தானே இது? நான் வேறு 2 புல்லட் வேஸ்ட் வேறு பண்ணுறேனே. அவ்வளோ பவர் ஆகணுங்க. சரி, உங்களை கண்டுக்க வேணாம், அப்படியே போயிட்டே இருப்போம். 2 புல்லட்டை வர வேஸ்ட் பண்ணிட்டேன். நான் வேறு சுட்டு பார்ப்போம். சுடு. சி புல்லட்டு சதறிடுச்சா இல்லை அவன் மேலே பட்டுச்சான்னு கூட தெரியலையே. கரெக்டாக சுட்ட மாதிரி தான் இருந்துது. ஓகே, நம்ம அந்த என்ட்ரன்ஸுக்கு போயிடுவோம். தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணுவானா? என்கிட்டவே ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணுறேன் பேசி. ஓகே, இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எப்பா நல்லவெல்லாம் அங்கே போயிட்டுருக்கேன். இவன்ட்ட புல்லட் வேஸ்ட் பண்ண வேணாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்து ரைட் சைட் கட் பண்ணி மறுபடியும் ஒரு நேராக போய்ட்டு ரைட் கட் பண்ணோம். ஓகே, டன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. நான் வர நிறையா மொக்கையாக பேசியிருப்பேன். அது யாரும் கவனிக்காதீங்க, கண்டுக்காதீங்க. ஒரு புல்லட் இறக்கிடுவோம். ஒன்றாவில். ஓகே, இந்த ஹெட்ஷாட் போடனால அதுவும் போச்சு. அது கன்னுக்கான பவர் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அரை மணி நேரம் தாண்டி கேம் பிளே போயிட்டுருக்கு. அதனால் நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டினியூ பண்ணலான்ட்ருக்கேன். ஓகே, இதுலேருந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய்.